மரவள்ளிக்கிழங்கு தோசை. வழக்கமா மரவள்ளிக்கிழங்குலாம் வாங்குனா, அத வேக வச்சு சாப்பிடுறதோட சரி, புதுசா எதையும் ட்ரை பண்றது கிடையாது. ஆனா, எங்க அம்மா அடிக்கடி தோசை ஊத்தி தருவாங்க. அது செம்மையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி இத்தன வருஷத்துல அத நான் ஒரு தடவ கூட செஞ்சது கிடையாது. ஏன்னா, எங்க ஆளுக்கு இதெல்லாம் சுத்தமா பழக்கம் கிடையாது. அவரு மேஜரா பழக்கப்பட்டது இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி. அத தாண்டி போவே மாட்டாரு. நான் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இது நல்லது, அது நல்லதுன்னு சொல்லி சண்டை போட்டு அவர சாப்பிட வச்சுட்டுருக்கிறேன். அதுவும் நான் இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்குல தோசை சுட போறேன்னு தெரிஞ்சாலே ஆளும் வண்டியும் காணாம போயிருவாய்ங்க. எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு நான் அவர்கிட்ட வாயே தொறக்கல. அடை தான் சுட போறேன்னு சொல்லி வச்சிருந்தேன். அடன்னா அவர் அப்படி இப்படின்னு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுருவாரு. நல்லா மொறு மொறுன்னு சுட்டு குடுத்தோம்னா சாப்ட்டுருவாரு. ஆனா இதில பிரச்சனை என்னன்னா, இந்த தோசை மட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மொறு மொறுன்னுலாம் வராது. இது புச்சுக்கு புச்சுக்குன்னு தான் இருக்கும். அதோட தன்மையே அந்த மாதிரி தான். நான் வேற அந்த தாளிப்பு இது பண்றேன்னு சொல்லிட்டு அத தீச்சிட்டேன். கருப்பு உளுந்து வேறயா கண்ணு தெர்ல. சரி பரவால்ல அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு போட்டு அத ஒரு வழியா கிண்டி தோசையா, அடையா என்னமோ ஒண்ணு ஊத்திட்டேன். அவர தான் எப்படி சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியல. அவரு வேற அத நான் ஊத்திட்டு இருக்கும்போதே வந்து பார்த்துட்டாரு. இது என்ன டிஃபரண்டா இருக்கு மொறு மொறுன்னு வரலையேன்னு. நீ ட்ரை பண்ணி பாருப்பான்னா வாயில வச்சு பார்த்துட்டு, என்னமோ என்ன ஏமாத்துற என்னன்னு தான் தெரிலன்னு புலம்பின்னு இருந்தாரு. சரி ஓகேன்ட்டு 2 தோசைய மட்டும் சாப்பிட்டு சைலன்ட்டா போயிட்டாரு. எனக்கு அப்போதான் பெருமூச்சே வந்தது. எப்பா ஒரு வழியா சாப்பிட்டாருடான்ட்டு. நானு பசங்க 2 பேருமே இத டீசென்ட்டா சாப்பிட்டு முடிச்சுருவோம். ஏன்னா பசங்க பிரச்சனை கிடையாது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உண்மையாவே சூப்பரா தான் இருந்தது. இதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாரு?